சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த கிளின்டன் என்பவர் பங்குச்சந்தை வர்த்தக முதலீட்டில் சகலகலா வல்லவன் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இவர் முன்னணி யூடியூப் சேனல்களில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து எவ்வாறு லாபம் ஈட்டலாம் என இவர் இன்டர்வியூ கொடுத்த வீடியோ வைரலாகியும் உள்ளது. இதை பயன்படுத்தி பல்லாவரம் பகுதியில் உள்ள கிளின்டனது உறவினர்கள் மற்றும் தெரிந்தவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி பங்குச்சந்தை வர்த்தகத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பங்குச்சந்தை வர்த்தகத்தை கற்றுக் கொடுப்பதாக கூறி பலரிடம் ஆசை வார்த்தைகள் பேசி கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார். இந்த நிலையில் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த மோகனப்பிரியா என்பவர் கிளின்டனுக்கு அறிமுகமான நிலையில் அவருக்கும் பங்கு சந்தை வர்த்தகத்தை கற்றுக் கொடுப்பதாக ஆசை வார்த்தைகளை பேசி 75 லட்சத்தை வாங்கி பங்கு சந்தையில் முதலீடு செய்து பல மடங்கு லாபம் ஈட்டி தருவதாக கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் கொடுத்த 75 லட்சம் பணமும் அதற்கு லாபமும் வராத நிலையில் தான் கொடுத்த அசலை மட்டுமாவது தந்துவிடுங்கள் என மோகனப்பிரியா கேட்டபோது 75 லட்சமும் வர்த்தகத்தில் இழந்துவிட்டதாக கைவிரித்த கிளின்டன் விட்ட பணத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என கூறி மேலும் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மோகனப்பிரியாவை தொந்தரவும் செய்துள்ளார். மோகனப்பிரியாவும் தனது ஆடி காரை விற்று 12 லட்சம் ரூபாயை மீண்டும் கொடுத்த நிலையில் அதுவும் முதலீட்டில் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் கிளின்டன். ஒரு கட்டத்தில் மோகனப்பிரியாவின் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து 40 லட்சம் ரூபாயை வாங்கிய கிளின்டன் அதையும் ஏமாற்றி ஏப்பம் விட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் தான் ஏமாந்ததை அறிந்த மோகனப்பிரியா பல்லாவரம் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளரிடம் புகார் அளிக்க இவரை போன்று ஏராளமானவர்கள் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்தி ஏமாற்றிய கிளின்டன் மீது காவல் நிலையத்தில் அடுத்தடுத்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் புகார் குறித்து பல்லாவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து பல கோடி ஏமாற்றிய கிளின்டனுக்கு பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள தனியார் திருமண ஹாலில் திருமணம் நடைபெறுவதை அறிந்த பணத்தை இழந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருமண மண்டபத்திற்கு சென்று பணத்தை ஏமாற்றிய மாப்பிள்ளை கோலத்தில் இருந்த கிளின்டனை கையும் களவுமாக பிடித்ததோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து தர்ம அடி கொடுத்ததால் அவருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது. அது மட்டுமில்லாமல் பணத்தை இழந்தவர்கள் ஆக்ரோஷமாக தாக்கியதில் அங்கிருந்தவர்கள் மாப்பிள்ளையை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். முதலுதவி முடிந்த நிலையில் கிளின்டன் தன்னை தாக்கியதாக கூறி சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் மோகனப்பிரியா உட்பட பலர் மீது புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் தங்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் பணத்தை சுருட்டிய நபர் மீது மீண்டும் பல்லாவரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர்.